வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் உரிமையியல் நடைமுறை சட்டத்தில் கேவியட் மனுன்றது சம்மந்தமாக சிறு விளக்கம் பார்க்க போகிறோம். இந்த கேவியட் மனு பிரிவு 148A உரிமையியல் நடைமுறை சட்டத்தில் சொல்லியிருக்காங்க மற்றும் ஆர்டர் 52 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த கேவியட் மனு அப்படின்றது யாரால் எந்த மாதிரி சூழ்நிலையில் எதுக்காக தாக்கல் செய்யணும் அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஒருத்தவங்க பேரில் ஒரு அசையா சொத்து இருக்குது, ஒரு நிலம் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, ஏதோ ஒரு அசையா சொத்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி அசையா சொத்து இருக்கும்போது இன்னும் ஒரு நபர் இல்லை நம்மளோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்மளோட இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு வகையான தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருக்காங்க. அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நம்ம தேவையில்லாமல் எந்த வழக்கும் தொடுக்கக்கூடாது, முன்னாடி தொடுக்கக்கூடாது. இருந்தாலும் நம்மளை பாதுகாத்துக்கணும். எந்த மாதிரி நீதிமன்றத்தில் அந்த சம்பந்தப்பட்ட நபர் தனக்கு எதிராக எந்தவித உத்தரவும் பெறக்கூடாது அப்படின்னு தன்னை காத்துக்கணும்னு நினைக்கிற உண்மையான நில உரிமையாளர்கள், வீட்டின் சொந்தக்காரவங்க இதை கேவியட் மனுவை உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். எளிமையான வழி. இது உண்மையான உரிமையாளர்களை பாதுகாக்கணுன்றதுக்காக போடப்பட்டது. முன்னெச்சரிக்கை மனு. என்ன முன்னெச்சரிக்கை மனுனா, ஒரு நிலத்துக்கு சம்பந்தமே இல்லாத நபர் நம்ம நிலத்துக்குள்ளே அத்துமீறாரு, அத்துமீறி நம்மளை ஏதோ இடைஞ்சல் பண்ணுறாரு, நமக்கே எந்தவித வலிமையும் இல்லை, நம்மளால் காவல்துறைக்கெல்லாம் போக முடியாது. எப்பவுமே பொதுவாக சிவில் வழக்கில் காவல்துறை வரக்கூடாது. இருந்தாலும் எந்தவித தொந்தரவும் நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கணும்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு வழக்கறிஞரை அணுகி அவங்களுடைய பெயர், அனைத்து விவரங்களையும், அவங்க பெயர், அப்பா பெயர், முகவரி, யாருக்கு எதிராக கேவியட் ஃபைல் பண்ணணும், அவங்களோட பெயர், அப்பா பெயர், முகவரி, இது எல்லாத்தையும் கொடுத்து சொத்து விவரத்தை கரெக்டாக கொடுத்தோம்னா இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி 2-3 காப்பி எடுத்து வச்சுக்குவாங்க. ஒரு காப்பியை யாருக்கு எதிராக கேவியட் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவருக்கு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அனுப்பிச்சதுக்குரிய ப்ரூஃப் ரெசிப்டை வச்சு அந்த நீதிமன்றத்தில் உரிய கட்டணத்தை செலுத்தி தாக்கல் செய்வாங்க. தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, கேவியட் ரெஜிஸ்டர்னு சொல்லியிருக்கோம். இது கேவியட் ரெஜிஸ்டரில் ஃபைல் பண்ணிடுவாங்க. யார் பெயரோ அவங்க முகவரி, அந்த சம்மந்தப்பட்ட நபர் யாருக்கு எதிராக நம்ம ஃபைல் பண்ணுறோமோ அவங்க பெயர், அவங்க முகவரி, இது எல்லாத்தையுமே வச்சு ரெடி பண்ணிடுவாங்க. இந்த கேவியட் தாக்கல் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட நபர் நமக்கு எதிராக உண்மையான நிலம் உரிமையாளருக்கு எதிராக ஒருதலைப்பட்ச உத்தரவு வாங்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இன்ட்ரிம் ஆர்டர், எக்ஸ்பார்ட்டி இன்ட்ரிம் ஆர்டர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் வழக்கு பின்னாளில் தாக்கல் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஃபைல் பண்ண உடனே கோர்ட்டில் கேவியட் ரெஜிஸ்டர் எடுத்து கேவியட் பெண்டிங்கா இல்லையா அப்படின்றத கேட்பாங்க. அதில் கேவியட் பெண்டிங் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சம்மந்தப்பட்ட வழக்கறிஞருக்கு இல்லை அந்த நபருக்கு காப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சம்மந்தப்பட்ட தரப்பை கேட்காம நீதிமன்றம் உத்தரவு போட மாட்டாங்க. எனியோ அந்த சம்மந்தப்பட்ட நபரை கேட்காம ஃபஸ்ட்டு கேட்பாங்க, கேட்டதுக்கப்புறம் தான் உத்தரவு போடுவாங்க. ஸோ இதன் மூலமாக நம்மளை தற்காத்துக்கலாம், எளிய முறையில் தற்காத்து கொள்ளலாம். இந்த கேவியட் மனு எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா, என்னைக்கு தாக்கல் செஞ்சு அது நம்பர் ஆகுதோ அன்ன தேதியிலேருந்து 90 நாள் வரை தான் இது இருக்கும். சரி, சப்போஸ் 90 நாள் முடிஞ்சு போச்சு, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் அந்த 90 நாள் என்னைக்கு முடியுதோ மறுநாள் அதே மாதிரி இன்னொரு கேவியட் மனு தாக்கல் செய்யணும். அந்த ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அது எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம்
இன்னொரு கேவியட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கேவியட் மனு அப்படின்றது இது வந்து சிவிலுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை, இன்ட்ரிம் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. இல்லை, இந்த சொத்து சம்பந்தமாக ஒரு உரிமையல் நீதிமன்றத்தை வந்து அசல் வழக்கு ஒரு சம்மந்தப்பட்ட நபருக்கு சாதகமாக முடியுது, அப்பீல் போகிறாங்க. அப்பீலில் வந்து அவங்க இன்ட்ரிம் ஆர்டர் கேட்குறாங்கன்னா அப்பீல்லையும் வந்து இன்ட்ரிம் ஆர்டர் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக யார் வந்து ஃபேவரபிள் ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்களோ அவங்க வந்து கேவியட் மனு தாக்கல் செய்யலாம். ஓகே, இன்ட்ரிம் ஆர்டர் வாங்கியிருக்காங்க, ரிவிஷன் போகிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் ஹைகோர்ட்டில் வந்து அகெயின்ஸ்டாக வந்து ஒரு கேவியட் மனுவை வந்து தாக்கல் செஞ்சு வச்சுக்கலாம். அப்புறமேலு ரிட் பெட்டிஷனில் வந்து ஒரு ஆர்டர் வாங்கிட்டாங்க, ரிட் அப்பீல் போகிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதுக்கும் வந்து அந்த இன்ட்ரிம் ஆர்டர் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஹைகோர்ட்லேயும் இதை வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் இதுக்குரிய சிறு விளக்கம். கேவியட் மனு 148A யாரால் தாக்கல் செய்யப்பட வேண்டும்? அசையா சொத்து சம்மந்தமாக இருக்கும். வேறு காரணம்னா அந்த ப்ரொசீடிங்ஸ் எடுத்துக்கலாம், இந்த ரிவிஷனை சொல்லிக்கலாம். அப்பீலில் இன்ட்ரிம் ஆர்டர் அதையும் நம்ம எடுத்துக்கலாம். 90 நாள் வர லைவில் இருக்கும். இந்த தரப்பை கேட்பாங்க, ஃபஸ்ட்டு வந்து இதை கேட்பாங்க. இதுக்குரிய ரெலவெண்ட் ப்ரொவிஷன் 148A இதை பற்றி சொல்கிறாங்க. 148A செக்ஷன் 148A. அப்புறமேலு ஆர்டர் 52 லாட்ஜிங் ஆஃப் கேவியட்ஸ். அதனால் நண்பர்களே, அதனால் பொதுமக்களே, ஒரு கேவியட் மனுன்றது நம்ம பேரில் ஒரு சொத்து இருக்குது, நம்ம வந்து தேவையில்லாமல் எந்தவித வம்பு தும்புக்கும் போகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இருந்தாலும் நம்மளை பாதுகாக்கணும், நம்ம சொத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் எளிமையான வழி, நம்ம இந்த கேவியட் மனுவை வந்து தாக்கல் செஞ்சு இதுக்குன்னு உரிய நடைமுறையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா, என்ன நடைமுறை? நம்ம வந்து அருகில் இருக்கும் வழக்கறிஞர் அணுகி அவங்ககிட்ட நம்மளுடைய அனைத்து விவரங்களையும் சொல்லி, யாருக்கு எதிராக வந்து யார் நமக்கு எதிராக வந்து கேஸ் போடுற மாதிரி இருக்காங்களோ, எத்தனை பேராக இருந்தாலும், இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து போடுறதா இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்கு எதுக்கு யார் யார் மேலெல்லாம் சந்தேகம் இருக்கோ அவங்க பேர்லலாம் நம்ம வந்து கேவியட் மனுவை வந்து தாக்கல் செஞ்சு ரெடி பண்ணி அதை வந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அனுப்பி, ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அனுப்பிச்ச அந்த ப்ரூஃபை வந்து கோர்ட்டில் தாக்கல் செஞ்சு அப்புறம் வந்து கேவியட் நம்பர் ஆக்கி வச்சுக்கிட்டோம்னா கேவியட் மனு வந்து உரிய முறையில் வந்து தாக்கல் செய்யப்பட்டு விட்டது அப்படின்றத நம்பலாம். இந்த தாக்கல் செய்யப்பட்ட தேதியிலிருந்து 90 நாள் வரை நமக்கு எதிராக வந்து வழக்கு தொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணிடுவாங்க. இம்மீடியட்டாக வந்து கோர்ட்டில் இருந்து இன்டிமேட் பண்ணிடுவாங்க. நம்மளோட கவுன்சில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க. அவங்கள நம்ம கான்டாக்ட் பண்ணி ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சு நம்மளை பாதுகாத்துக்கலாம், நம்ம சொத்தை எளிமையான முறையில் பாதுகாத்துக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.